வெல்கம் டு கிஷோர் அகாடமி. இன்றைக்கி இந்த வீடியோவில் 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் இங்கிலீஷ் மீடியம் விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட் 2024 செகண்ட் டிவிஷன் டெஸ்ட் கொஸ்டின் பேப்பரில் கேட்கப்பட்ட ஒரு 2 மார்க் கொஸ்டின் நம்பர் 26க்கு ஆன்சர் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். How many liters of water will a hemispherical tank of diameter 4.2 meter hold? அதாவது 4.2 மீட்டர் டயமீட்டர் 4.2 மீட்டர் டயமீட்டர் இருக்கக்கூடிய ஒரு ஹெமிஸ்பெரிக்கல் டேங்கில் எவ்வளவு லிட்டர் ஆஃப் வாட்டர் பிடிக்கும், இதுதான் இந்த கொஸ்டினோட மீனிங். அப்போ இது ஜஸ்ட்டு எவ்வளோ லிட்டர் ஆஃப் வாட்டர் பிடிக்கும் அப்படின்னாலே அந்த ஹெமிஸ்பியர் ஷேப்போட அந்த ஹெமிஸ்பெரிக்கல் டேங்கோட வால்யூம் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சா போதும். ஸோ வால்யூம் ஆஃப் ஹெமிஸ்பியர் ஃபார்முலா 2/3 πr³. இங்கே நமக்கு டயமீட்டர் தான் கொடுத்துருக்குறாங்க. அப்போ அதை 2ஆல் டிவைட் பண்ணிக்கிடுவோம். ஸோ 4.2 டிவைடட் பை 2 2.1 மீட்டர். ஸோ ரேடியஸ் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நமக்கு தெரிஞ்ச வேல்யூவெல்லாம் இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிடியூட் பண்ணுவோம். 2/3 அப்படியே இருக்குது. பைக்கு பதிலாக 22/7 அண்ட் ஆருக்கு பதிலாக 2.1 r³ அப்படிங்கிறதுனால 2.1 3 டைம்ஸ் என்ன செஞ்சுருக்கோம், சப்ஸ்டிடியூட் பண்ணியிருக்கோம். இப்போ சிம்பிளிஃபை பண்ணணும். சிம்பிளிஃபை பண்ணும்போது இந்த 3ஐயும் 2.1ஐயும் கேன்சல் பண்ணிக்கலாம். 0.7 கிடைக்கும். ரைட், 0.7 கிடைக்கும். இப்போ 2.1 டிவைடட் பை 3, 1 3 is 3. இந்த 2 அப்படிங்கிற ஹோல் நம்பர் பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய நம்பர் எடுக்க வேண்டிய சிச்சுவேஷன் வந்துட்டுனாலே என்ன செஞ்சிடணும், பாயிண்ட் வச்சிடணும். ஸோ அப்புறம் 7 3s are 21. அதே மாதிரி இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், ஸோ இதையும் கேன்சல் பண்ணி 0.7 கொண்டு வந்தாச்சு. இப்போ இந்த 7ஐயும் இந்த 0.7ஐயும் இதே மாதிரி கேன்சல் பண்ணால் என்ன கிடைக்கும், 0.1. இப்போ என்னென்ன வேல்யூலாம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. 2.1 இன்ட்டு 2.1 2 இன்ட்டு 24. இப்போ 2ஐயும் 2 இன்ட்டு 22. இப்போ 2ஐயும் 22ஐயும் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும், 44. அது கூட 2.1ஐயும் 2.1ஐயும் என்ன செய்யணும், மல்டிப்ளை பண்ணணும். இன்னொரு 0.1 இருக்குது, இதை மறந்துடவே கூடாது. ஸோ 44 இன்ட்டு 2.1 இன்ட்டு 2.1 இன்ட்டு 0.1 மறக்காதீங்க. மறுபடியும் நான் எழுதிக்கிடட்டுமா, 44 இன்ட்டு 2.1 இன்ட்டு 2.1 இன்ட்டு 0.1. ஓகேவா? இப்போ இந்த 2.1ஐயும் 2.1ஐயும் மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் என்ன வருதுன்னு பார்க்கலாமா? பார்ப்போம். அதுக்கு நம்ம என்ன செஞ்சுக்கணும், 21 எடுத்துக்கோங்க. இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். 1 இன்ட்டு 1 1, அதுக்கப்புறம் 1 2 is 2, அப்புறம் 1 2 is 2, 2 2s are 4, 1 4 4. இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது, இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது. பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை டிஜிட் இருக்குது, 2 டிஜிட் இருக்குது. அப்போ இதோட வேல்யூ வந்து 4.41. ஓகேவா? இப்போ இந்த 4.41ஐயும் 44ஐயும் மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? 4.41 44. எப்படி மல்டிப்ளை பண்ணணும், நார்மலாக தான் மல்டிப்ளை பண்ணணும். நார்மலாக எப்படி மல்டிப்ளை பண்ணுவீங்களோ அப்படி மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 1 4 is 4, 4 4s are 16, ரிமைண்டர் 1, 4 4s are 16. இந்த 1 ஆட் பண்ணோன்னா 17 ஆயிரும். மறுபடியும் 4 கொண்டு தான் மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போ அதே வேல்யூ அப்படி தான் வரும், ஒரு டிஜிட் முன்னாடி எழுதிட்டா போதும். ரைட், இப்போ ஆன்சர் என்ன, 4 6 + 4 10, 8 8 + 6 14, ரிமைண்டர் 1 2, 7 + 2 9, 19 404. ஆன்சர் என்ன கிடைக்குன்னா 19404. ஓகேவா? இப்போ பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட் இருக்குது. அப்போ பின்னாடி இருந்து 2 டிஜிட் வந்துடலாம். ஏற்கனவே ஒரு 0.1 இருக்குது இல்லையா? அப்போ என்ன செய்யணும், திஸ் வேல்யூ இப்போ இது இங்கே நீங்கள் கவனமாக பார்த்துக்கோங்க. இப்போ இங்கே இருக்கபடி ஆன்சர் அப்படின்னா 194.04. 194.04. இது போக ஒரு 0.1 இருந்துச்சு, நான் அப்போலே மென்ஷன் பண்ணேன், அதை மறந்துடக்கூடாது அப்படின்னு. 0.1. அப்போது 1 கூட மல்டிப்ளை பண்ணால் அதே வேல்யூ தான் கிடைக்கும், ஆனால் ஒரு டிஜிட் முன்னாடி பாயிண்ட் வைக்கணும். ரைட், ஏற்கனவே 2 டிஜிட் முன்னாடி பாயிண்ட் இருக்குது, இங்கே ஒரு டிஜிட். ஸோ ஆன்சர் என்னென்னா 19.404 m³. இப்போ இதை லிட்டருக்கு கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா 1 m³ வந்து 1000 லிட்டர்ஸுக்கு ஈக்குவல். ஸோ 3 டிஜிட் தள்ளி மறுபடியும் பின்னாடி பாயிண்ட் வச்சா போதும். ஸோ 19,404 liters. தட் இஸ் த ஆன்சர்.
தேங்க்யூ.